Good morning students. I welcome back to science video section. Today now we are going to see about 7th standard science subject term 2 unit 5 basis of classifications. So basis of classification that means ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருந்துச்சுன்னா அதை பேஸஸாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க சயின்டிஸ்ட்டு. ஸோ அதை பற்றி தான் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிங்டம் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த கிங்டம் ஆஃப் ஆர்கானிசம்ஸில் எத்தனை டிவைட் இருக்குது, அதில் எத்தனை சப் டிவைடட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிங்டம் ஆஃப் ஆர்கானிசம் தட் மீன்ஸ் உயிரினங்களின் உலகம் சொல்லுவாங்க, இல்லை உயிரினங்களின் வகைப்பாட்டியல் அந்த மாதிரி சொல்லுவோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவோட சப் இது பார்த்திங்கன்னா மொனிரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்கியா, அதோட சப் டிவைடிங் வந்து ஆர்கியாவுக்கு இல்லை, யூக்ளினாவுக்கு இருக்குது. அதோடது வந்து புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இந்த மாதிரி டிவைடிங் பண்ணியிருப்பாங்க கிங்டம் ஆஃப் ஆர்கானிசம்ஸை. ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். First you will see the introduction part. When you get ready go to school, all your things, uniform, lunch box, water bottle, shoes, etc. to be kept ready. ஸோ நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பணுன்னா இந்த எல்லா திங்ஸுமே ரெடியாக இருக்கணும். எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டில் அங்கங்கே இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம எடுத்து கிளம்புறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் இஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் ரெடி யூ வில் நீட் டு ஸ்பெண்ட் டூ மச் ஆஃப் டைம் டு கலெக்ட் தம். ஸோ இதெல்லாம் வந்து அங்கங்கே இருந்துச்சு அப்படி உனக்கு தெரியாமல் எல்லாம் ஒரே இடத்துல குமிஞ்சு இல்லை வேறு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் எடுத்து என்ன பண்ண முடியாது, எல்லாம் மாட்டிக்கிட்டே ரெடி பண்ண முடியாது. இதே ப்ராப்பராக இது இங்கே இருக்கும், ஷூவிங்னா இங்கே இருக்கும், ட்ரெஸ் மெட்டீரியல் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை ப்ராப்பராக நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், சீக்கிரம் கிளம்புவோம். லைக்வைஸ் இன் எ grocery shop, medical shop and bakery, all the items are சைமெண்டிக்கலி அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்கில் தான் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும் எல்லாமே. இதில் மெடிக்கல் ஷாப் அண்ட் பேக்கரியிலலாம் ஸ்டோரிங் ஆஃப் திங்ஸ் இஸ் வெரி மச் ரெக்யர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஸோ எல்லா லிவிங் பீயிங்ஸும் ஒரு சரியான அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் தான் அதை ப்ராப்பராக நம்ம என்ன பண்ண முடியும், கிளாஸிஃபை பண்ண முடியும். we see various plant and animals around us. ஸோ நம்ம வேர்ல்டில் பார்த்திங்கன்னா வேரியஸ் plant and animals இருக்குது. it is estimate that about 8.7 million species of living organisms like being identified and named till now. ஸோ எஸ்டிமேட்டடாக சொல்லியிருக்காங்க 8.7 million species of living organisms வந்து இன்னியர் வேர்ல்டில் வந்து இருக்குது. however many scientists believe that only a small portion of the total species existing on earth has the identification. ஸோ நம்ம பார்த்துருக்கிறது ஒன்லி a small portion தான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். in order to know about the behavior and relationship among organisms that are known. ஸோ அதோட behavior and relationship பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். biologists have classified them into two broad groups. ஸோ ரெண்டு broad குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளான்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் அனிமல்ஸ். ஸோ பிளான்ட் தனியாகவும் அனிமல்ஸ் தனியாகவும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. grouping of living organisms based on their common features is known as a biological classification. ஸோ ஒவ்வொரு குரூப்பிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸையும் அதோட காமன் ஃபீச்சர்ஸை வச்சு என்ன டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம், பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட் யூ வில் see the list of things found in your classroom. ஸோ நம்ம கிளாஸ் ரூமில் பார்த்துருப்போம் சம் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன ப்ராப்பரான பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சேர், டேபிள், பிளாக் போர்டு, சாக் பீஸ், கபோர்டு, ஃபேன், லைட், ஸ்விட்சஸ், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக்ஸ், டெக்ஸ்ட் புக், நோட் புக், வாட்டர் பாட்டில், பென்சில் பாக்ஸ், பென்சில், பென், ரப்பர், ரூலர், டோர், விண்டோ, ரைட்டிங் பேட், கலர் பென்சில், எரேசர், ஷார்ப்னர், காம்பஸ் அண்ட் சார்ட் பேப்பர்ஸ். ஸோ இது எல்லாமே காமனாக நம்ம கிளாஸ் ரூமில் பார்க்கக்கூடிய திங்ஸ்கள் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராப்பரான பிளேசஸில் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம கிளாஸ் இங்கே வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் த காமன் டிஃப்ரென்சஸ் அமாங் தீஸ் மெட்டீரியல்ஸ் டு கிளாஸிஃபை த ஏபிள் திங்ஸ் இன்டு உட்டன் அண்ட் நான் உட்டன். ஸோ உட்டனால் செய்யப்பட்டது தனியாக கிளாஸிஃபை பண்ணிவிட்டு நான் உட்டனால், அதாவது உட்டன் இல்லாமல் செய்யப்படும், ஃபார் எக்ஸாம்பிள் அயன். ஸோ இந்த மாதிரி அயன் பென்ச் இந்த மாதிரி இதெல்லாம் தனியாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் அனதர் டிஃப்ரென்ஸ் டு கிளாஸிஃபை ஈச் குரூப் இன்ட்டு டூ சப்ஸ் குரூப். ஸோ இந்த ரெண்டு குரூப்லையும் சப் குரூப்ஸ் வந்து
ப்ரெசென்ட் ஆயிருக்கு. உடன் சிட்டிங் மெட்டீரியல்ஸ், உடன் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ சிட்டிங் மெட்டீரியல்ஸ் தனியாகவும் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் தனியாகவும் அண்ட் நான் உடன் சிட்டிங் மெட்டீரியல்ஸ், நான் உடன் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க. Next, continue to identify differences to classify each small subgroups into fixed or போர்ட்டபிள். ஸோ ஃபிக்ஸ்டுனா அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். போர்ட்டபிள்னால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு போகிற மாதிரி. வித் ஆம், வித்தவுட் ஆம். ஸோ கைப்பிடி இருக்க மாதிரியும் கைப்பிடி இல்லாத மாதிரியும் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் சம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் differences extends among these materials. So we need to observe the identify these similarities and differences to contract a dichotomous key. The dichotomous key allow to us make quick reference and identify a particular things. Classification provides scientists a systematic essay way of studying organisms. So classification is done using this dichotomous key, which is, so what is dichotomous key? It is a tool used to classify organisms based on their similarities and differences. So ஒரு organisms இருக்குன்னா அதோட similarities and difference வச்சு அதை பிரிக்கிறது தான் என்ன சொல்லுவோம், dichotomous key. See the classroom materials. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பிரிக்கிறாங்க, உடன் மெட்டீரியல்ஸ், நான் உடன் மெட்டீரியல்ஸ். ஸோ உடனால் செய்யப்பட்டது, நான் உடனால் செய்யப்பட்டது. ஸோ உடன்லேயே சப் 2 குரூப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் சிட்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ நான் உடன் மெட்டீரியல்ஸ்லேயும் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ், சிட்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ ரைட்டிங் மெட்டீரியல்ஸில் ஃபிக்ஸ்டாக இருக்கிறது இருக்குது தனியாக, போர்ட்டபிள். ஸோ ஃபிக்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் போர்டு வித் உடன் ஃப்ரேம். ஸோ போர்ட்டபிள் பார்த்தீங்கன்னா பென்சில், உடன் ஸ்கேல், கலர் பென்சில், எரேசர், புக் அண்ட் நோட் புக். ஸோ இதெல்லாம் வந்து ரைட்டிங் மெட்டீரியல்ஸில் ஃபிக்ஸ்டு அண்ட் போர்ட்டபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டிங் மெட்டீரியல்ஸில் வித் ஆம், வித்தவுட் ஆம். ஸோ கைப்பிடி உள்ளது, சேரில் 2 கைப்பிடி இருக்கும். ஸோ வித்தவுட் ஆம்னா டேபிளுக்கு கைப்பிடி இருக்காது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து இப்படி பிடிச்சிருக்காங்க. இது நான் உடன் மெட்டீரியல்ஸ்லேயும் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ், சிட்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபிக்ஸ்டு, போர்ட்டபிள் இருக்குது. பிளாக் போர்டு, ஒயிட் போர்டுன்னு இருக்கும். ஸோ அந்த பிளாக் போர்டு பார்த்திங்கன்னா ஒயிட் போர்டில் இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா உடன் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உடன் அந்த இது இருக்காது, ஃப்ரேம் இது. போர்ட்டபிள் பார்த்திங்கன்னா பென்சில், ரூலர், கலர் பென்சில் பாக்ஸு, சாக் பீஸு இதெல்லாம் வந்து நான் உடன் மெட்டீரியல்ஸ்க்கு, அதாவது போர்ட்டபிளுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் சிட்டிங் மெட்டீரியல்ஸில் வித் ஆம், வித்தவுட் ஆம். சேர் வந்து அயன் ஆர் பிளாஸ்டிக்கில் இருக்குது. வித்தவுட் ஆம்னா டேபிள் வந்து அயன் ஆர் பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஓகே. So next you will see the basis of classifications. So living organisms are so large in number that they need to be classified into smaller groups. So நிறைய larger number இருக்குது, அதை நம்ம classify பண்ணி smaller groups-ஆக பிரிச்சிருக்கோம். So classification of living organisms is made on the basis of these characteristics, similarities and differences. So அதோட character wise அதை பிரிச்சிருக்கோம். ப்ளஸ் சிமிலாரிட்டிஸ், அதோட சிமிலாரிட்டிஸ் மீன்ஸ் அதோட ஷேப் அண்ட் கலரை வச்சு, அண்ட் டிஃப்ரென்சஸ் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, லிவிங் ஆர்கானிசம்ஸை தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூ வில் see the do you know. Aristotle was Greek philosopher and thinker who lived about 2400 years ago. ஸோ இவர் வந்து அப்பயே வந்து வாழ்ந்தவர். ஸோ அரிஸ்டாட்டில் கேம் அப் வித் த ஃபாலோயிங் குரூப் சிஸ்டம் தட் வாஸ் யூஸ்டு ஃபார் ஆல்மோஸ்ட் 2000 years ஆஃப்டர் ஹிஸ் டெத்து. ஸோ அப்போவே வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஹி கிளாஸிஃபைட் ஆல் ஆர்கானிசம்ஸ் இன்டு எய்தர் அனிமல்ஸ் ஆர் பிளான்ட். ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் கிளாஸிஃபிகேஷனை 2 குரூப்பாக மெயின் குரூப்பாக பிரிச்சிருக்கோம். ஒன்று அனிமல்ஸ், another one is plant. Then he classified into those with blood and those without blood. ஸோ சிலது வித் பிளட்டாக இருக்கும், சிலது வித்தவுட் பிளட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தென் த அனிமல்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டு 3 groups based on their method of movement. ஸோ அதோட மூமெண்ட்டை வச்சும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வாக்கர், நடந்து போகிறது, ஃப்ளையிங், பறக்கிறது, ஆர் ஸ்விம்மர், நீந்தல்து. ஸோ இந்த மாதிரியும் அதோட மூமெண்ட்டை வச்சும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூ வில் see the small activity. ஸோ இது வந்து உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்காது எப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு டெமோ மூலமாக சொல்லியிருக்காங்க.
to sort out a box with of given buttons and classify them into different types. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா different types and different colors and different shapesல வந்து நமக்கு buttons இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ classify செப்பரேட்டடாக தனித்தனியாக பிரிக்கணும். ஸோ மெட்டீரியல்ஸ் ரெக்யர்டு பார்த்தீங்கன்னா a box full of different types of buttons. ஸோ நிறைய buttons வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ப்ரொசீஜர் டேக் a box of a given buttons, work in a small groups of 3 or 4 and classify the buttons based on the following classifications inertia. So safe buttons with 4 holes, buttons with 2 holes. So 2 hole உள்ளதா 4 hole உள்ளதா and shape வச்சு and color வச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும், classify பண்ணணும். Identify other features that can be used to sort out buttons into different groups. So based on the features, feature and characteristics, the students identify each buttons according to its size, hole and color. This is known as a identification. Then teacher shall ask student to separate the buttons according to the size, hole and colors. This is known as a assortment. After assortment in the buttons, the teachers ask the students to gather the buttons according to their size, hole and colors. This is termed as grouping. Okay, so இந்த குரூப்பாக உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதோட சைஸ் அண்ட் ஹோல்ஸ் அண்ட் கலர்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன், அசார்ட்மெண்ட் அண்ட் குரூப்பிங் விச் ரிசல்ட் இன் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம், அப்புறம் அசார்ட்மெண்ட்டு தனித்தனியாக இது பண்ணுறோம் அண்ட் குரூப்பிங் குரூப்பாக உட்காந்து பண்ணுறது. ஸோ அந்த குரூப்பெல்லாம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறது. விச் ரிசல்ட் இஸ் எ கிளாசிஃபிகேஷன். இதுதான் என்னன்னு சொல்கிறோம், கிளாசிஃபிகேஷன். ஸோ டிஃபைன் கிளாசிஃபிகேஷன். The method of arranging the organisms into groups is called classification. So classification என்ன, அந்த method of arranging of organisms into groups நம்ம divide பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம், classifications. When we classified things, we put them into groups based on their characteristics. So characteristics வச்சு என்ன பண்ணுவோம், பிரிப்போம். Next you will see the why do we classify things. ஏன் classification பண்ணுறோம். Classifying things makes it easy for to us known their similarities and differences. ஸோ classify பண்ணி டிஃப்ரெண்ட்டாக வச்சு எடுத்து வச்சோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கோ இல்லை பார்க்குறதுக்கோ இல்லை அதை பற்றி படிக்கிறதுக்கோ நமக்கு ஈஸியாக இருக்கும். And see the second one, things with similar characters are classified into same group. These things are usually similar in at least one characteristics. ஸோ அதோட கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிசெல்லுலாக இருக்கும், ஒரே ஒரு செல் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா அதெல்லாம் தனியாக பிரிச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்லலாம். மல்டி செல்லுலார் மீன்ஸ் மெனி செல்ஸ் அங்கே ப்ரெசென்ட் ஆச்சுன்னா மல்டி செல்லுலார். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக என்ன பண்ணியிருப்பாங்க, டிவைட் பண்ணியிருப்பாங்க. And see the third one, things with different characteristics are classified into different groups. These things are usually different in at least one characteristics. One characteristics கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுன்னா அதை டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் see the fourth one, classification help us to understand living and non-living things in better way. ஸோ அது லிவிங்காக நான் லிவிங்கான்னு நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் we can classify a namely discovered organisms. We would came to know how to relate with other. So next you will see the need for classification. So classificationனால என்னென்ன need. Classification is needed to identify an organisms correctly. ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் இது கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. இட் ஹெல்ப்ஸ் டு நோ த ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ். ஸோ அதோட ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் அமாங் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். And see, it provides the information about the living things in different geographical regions. ஸோ இந்த மாதிரி இதை தெரியுது. It helps in understanding how complex organisms must have evolved from similar ones. ஸோ ஒரு இதுலேருந்து இன்னொன்று எப்படி சிமிலராக டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும் நமக்குலாம் தேவைப்படுது கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ சயின்டிஸ்ட் ஹேவ் பீன் ஏபிள் டு டிஸ்கவர் அண்ட் கிளாஸிஃபை மோர் தென் 2 million ஆர்கானிசம்ஸ் ஆன் த எர்த், ரேஞ்சிங் ஃப்ரம் டைனி பாக்டீரியா டு த லார்ஜஸ்ட் ப்ளூ வேல்ஸ். ஸோ டைனி ஆர்கானிசமான பாக்டீரியாவிலேருந்து லார்ஜ் ப்ளூ வேல் வரையும் நம்ம எவ்வளோ கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம், தென் 2 million ஆர்கானிசம்ஸ்.
Each organism has been classified in a category based on its evolutionary relationship with other groups of organisms. We can define hierarchy of organisms. ஸோ நிறைய hierarchy of organisms வந்து இந்த லிவிங் வேர்ல்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. Next, the system of arranging taxonomic categories in a descending order based on their relationship with other groups of organisms is called hierarchy of categories. ஸோ அதோட கேட்டகரிஸை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஆர்டர் பேஸ்டு, அந்த ஆர்டர் ஒரு ஆர்டர் இருக்கா, அந்த ஆர்டர் பேஸ்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பை அந்த குரூப்ஸை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ த சிஸ்டம் ஆஃப் அரேஞ்சிங் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் இன் அ டிசெண்டிங் ஆர்டர் பேஸ்டு ஆன் தியர் ரிலேஷன்ஷிப் வித் அதர் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் is called hierarchy of categories. This system was introduced by Linnaeus and it is called Linnaean hierarchy. ஸோ லின்னேயஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதனால தான் இது Linnaean hierarchy அப்படின்னு சொல்லுவாங்க. There are 7 main categories of hierarchies namely. ஸோ 7 categories இருக்குது hierarchy name. First one is kingdom, second one is phylum, third one is class, fourth one is order, fifth one is family, sixth one is genus, and seventh one is species. Species is the basis unit of classification. So kingdom, phylum, class, order, family, genus, and species. So today in this topic is over. Next topic I will send you later. Thank you students.